வணக்கம் மக்களே, உளமகிழ் ஆர்கானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம கொஞ்சம் தென்னம்புலை வச்சுருக்கோம். இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். கொஞ்சம் தென்னம்புலை வச்சுருக்கோம். அந்த தென்னம்புலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு குழி எடுத்தோம். அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சமன் அடிச்சு விடாமல் விட்டுட்டோம். அப்போ நம்மளுக்கு தெரியல, மண் அடிச்சு விட்டோம்னாலே அப்படியே மண் கூட மிக்ஸ் ஆகிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்மளுடைய காஜார் 1100 பவர் வீடரில் நம்ம அது பராமரிக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதுவரைக்கும் ரசாயன உரங்களை பயன்படுத்தி தான் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த நிலத்தை தயாரிக்கிறதனுடைய முக்கிய காரணம், இந்த நிலத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய போகிறோம். அதுவும் முழுக்க 100% இயற்கை முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்யலாங்கிற முடிவில் தான் இந்த நிலத்தை நம்ம இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கோம். நாம் 100% இயற்கை முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம். முக்கியமாக நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மயில்கள் ரொம்ப அதிகம். அந்த மயில்களுடைய தொல்லையை நாம் எப்படி சமாளிக்கிறோம், அடியுரம் என்னென்ன பயன்படுத்துகிறோம், பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துகிறோம், அதை எப்படி எல்லாமே தயாரிக்கிறோம், உண்மையிலேயே இயற்கை விவசாயம் லாபம் தானா, இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி 1 by 1 எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் தேவைப்பட்டவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மண் குட்டுகள் எல்லாமே சவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சவன் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.